ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஏப்ரல் 21 நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், பாஜக எம்பிக்களை பதவி நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது கிரிட்டிக்ன்றதால செகண்ட் நியூஸ் இம்பார்ட்டன்ட். அமெரிக்கா துணை அதிபர் இந்தியா வருகை அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ என்னென்ன ஒரு விஷயம் கவனிங்க, நமக்கும் அமெரிக்காவுக்கும் 2+2 டைலாக் அப்படின்றது ஒன்று நடக்குங்க. இந்த சார் 2+2 டைலாக்னா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் வெளியுறவு எக்ஸ்டர்னல் மினிஸ்டரும், இந்த சைடில் அமெரிக்காவில் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் வெளியுறவு மினிஸ்டரும் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுவாங்க, 2+2 டைலாக் எப்போவுமே பண்ணுவாங்க. இதன் மூலிமா சுமூக தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2030 ஆண்டுக்குள் $500 மில்லியன் அளவுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா அதிகப்படுத்த போகிறாங்க பொருளாதாரத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு கூறியிருக்காங்க. ஸோ 2+2 டைலாக் யார் வச்சுங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் மினிஸ்டர், இதே மாதிரி எக்ஸ்டர்னல் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரெண்டு பக்கமும் சேர்ந்து பண்ணக்கூடியது அந்த 2+2 டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக திடக்கழிவு மேலாண்மை பற்றி கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ திடக்கழிவு மேலாண்மையில் சவால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்மளது ஆர்டர் பாருங்கள், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊரூராட்சி இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா திடக்கழிவு மேலாண்மை என்ற திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பெருநகரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாநகராட்சியில் மட்டும் ஆண்டுதோறும் 900 டன் கழிவுகள் உருவாகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இவ்வளோங்க 900 கிலோ டன் உருவாகிறது. அப்போது தமிழகத்தில் உருவாகும் மொத்த கழிவுகள் 1/3 சென்னையில் மட்டுமே உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு கூறப்பட்டிருக்கு. இப்போ தெரிஞ்சுக்கங்க, சென்னையில் அதிகமான கழிவுகள் ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு கூறப்படுகிறது. இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய துப்புரவு தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் இன்னும் குறையல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்னையில் கட்டிட இடுபாடுகளை கொட்டுவதற்கு அந்த கட்டிடம் இடிச்சிட்டு போய் கொட்டுறாங்களா 15 இடங்களில் சென்னை பெருநகர மாநகராட்சி அறிவித்திருக்கு. அதுக்கு நம்பர் 1 கொடுத்துருக்காங்கப்பா, 1913 என்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சென்னை என்கின்ற கைபேசி செயலி மூலமாக இதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான குரல் பார்த்துடலாமா. பொறியின்மை யாருக்கும் பழியன்று, அறிவறிந்து ஆழ்வினை இன்மை படி அப்படின்னு இருக்காங்க. நன்மை விளைவிக்கும் ஊழில்லாதிருத்தல் யாருக்கும் பழியன்று, அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாமல் இருத்தலே பழியாகும். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த செய்யாமல் அமைதியாக இருக்கிறதே பெரிய பழி அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ எக்ஸாக்டாக இன்றைக்கி நியூஸ் ஃபுல்லாகவே இவ்வளோ தாங்க முடியுது. டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.